எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிற பொழுது என்னுடைய செவிகளை உள்ளங்களையும் திறந்தரலும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தின் சிந்தனை ராஜாக்களின் 1ஆம் புத்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ராஜாக்களின் 2ஆம் புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த திருமறை பகுதி நமக்கு பரிச்சயமான ஒரு திருமறை பகுதி. நமக்கு அடிக்கடி ஓராண்டிலே எப்படியும் நாம் ஒரு முறையாவது 2 முறையாவது நாம் தியானிக்கிற ஒரு திருமறை பகுதி. ராஜாக்களின் 1ஆம் புத்தகம் அகசியா ராஜாவின் ஆட்சி துவக்கத்தோடு முடிவடைகிறது. ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் அகசியா ராஜா முதல் சிதேக்கியாவின் ஆட்சி முடிகிற வரை, அது மட்டுமல்லாது எருசலேமின் வீழ்ச்சி வரை அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியா அரசரின் வாழ்வின் ஒரு குறிப்பை மையமாக கொண்டு நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18, 19, 20 ஆகிய இந்த 3 அதிகாரங்கள் எசேக்கியா ராஜாவை குறித்த சிந்தனைகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தர் மேல் சார்ந்திருக்கும் வாழ்க்கை எவ்வளவு பேறு பெற்றது, இதை நாம் அறிந்து கொள்கிற ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. இவ்வாறு வாழ்ந்ததாக ஆவியானவரால் சாட்சி பெற்றவர்தான் எசேக்கியா. எசேக்கியாவினுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு காரணமான நல்ல பண்புகள். கர்த்தருக்கென்று தேசத்தை அவர் சுத்தம் பண்ணினார். உயர்ந்த மேடைகளை எல்லாம் உடைத்து தள்ளினார். கர்த்தருடைய கட்டளைப்படி மோசேயால் உருவாக்கப்பட்ட வெண்கலப் பாம்பு பிற்காலத்திலே சிலை வழிபாடு போல மாறிவிட்டதினாலே அதையும் அவர் அழித்து போட்டார். மக்களை கடவுளுக்கு நேராக வழிநடத்தினார். பலம் வாய்ந்த எதிரி வந்த பொழுதும், சமாதான முயற்சி தோல்வியடைந்த பொழுதும் சரணடையாமல் கர்த்தரை முற்றிலும் சார்ந்து கொண்டதை நாம் இங்கே படிக்கிறோம். 18ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 18:5, அவனைப் போல் ஒருவரும் இருந்ததில்லை என்று மிக அழகான ஒரு சாட்சியை நாம் எசேக்கியாவை குறித்து நாம் காணுகின்றோம். எவ்வளவு எதிரிகள் போரிட்ட பொழுதும் அங்கே எசேக்கியாவுக்கு கிடைத்த வெற்றி 19ஆம் அத்தியாயம் 35ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். இங்கே எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எசேக்கியா பக்கம் நின்று எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று நம்மால் காண முடிகிறது. பலம் வாய்ந்த எதிரி வந்த பொழுதும், சமாதான முயற்சி தோல்வி அடைந்த பொழுதும் சரணடையாமல் கர்த்தரை முற்றிலும் சார்ந்து கொண்டதினாலே பெற்றுக்கொண்ட வெற்றி அது என்பதை நம்மால் இங்கே காண முடிகிறது. போராட்டத்திலும் நோயிலும் மரணமடைகின்ற ஆபத்திலும் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்து அனுகூலமான பதிலை பெற்றுக்கொண்டவர்தான் எசேக்கியா. உண்மையாகவே எசேக்கியாவினுடைய வாழ்வு ஒரு பெரிய பாடமாக இந்த தவக்காலத்திலே, லெந்து காலத்திலே நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி எசேக்கியாவினுடைய வெற்றியும் அவருடைய நல்ல பண்புகளும் ஒரு பாடமாக அமைகிறதோ, அதே போல எசேக்கியாவினுடைய பலவீனமும் தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. கர்த்தர் தன் எதிரிடமிருந்து விடுதலையையும் தனக்கு மரணத்தை உண்டு வைக்கிற நோயிலிருந்து சுகத்தையும் கொடுத்த பொழுது எசேக்கியா மனமேட்டிமை அடைந்தார். தனது காலத்தை பற்றி அவர் திருப்தி அடைந்தாரே ஒழிய எதிர்காலத்தை பற்றிய அக்கறை அவருக்கு இல்லாமல் போனது. 20ஆம் அத்தியாயத்தின் 19ஆம் வாக்கியத்தில் நாம் அதை காணுகின்றோம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். தன்னுடைய வாழ்நாட்களை மட்டுமே யோசித்தவன். ராஜ்ய பரிபாலத்தின் பின் வருகிற நாட்களை குறித்து எசேக்கியா சிந்தனையற்று போய் இருந்தான். எனவே எசேக்கியாவினுடைய வெற்றியும் நல்ல பண்புகளும் நமக்கு ஒரு பாடமாக எப்படி அமைகிறதோ, அதே போல எசேக்கியாவினுடைய
பலவீனங்களும் தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு செய்தி அதுதான். உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணப்படுத்துவேன். இந்த குரல் எதற்கு எது நமக்கு நன்றாக தெரியும். 20ஆம் அத்தியாயத்தின் முதல் வாக்கியத்திலே, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்ததால் அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்னான். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவீர் என்று பிழைக்க முடியாது என்று தீர்க்கனால் அவருக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். அதற்கு பிறகு எசேக்கியா என்ன செய்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். இங்கே எசேக்கியா கடவுளை நோக்கி பார்த்து அழுது ஜெபித்ததின் விளைவாக அவர் பெற்றுக்கொண்ட நன்மை, விண்ணப்பத்தை கடவுள் கேட்டார். மரணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன கடவுள் எசேக்கியாவின் ஜெபம் அப்படியே மாற்றங்களை ஏற்படுத்தியதை நம்மால் இங்கே காண முடிகிறது. கடவுள்தான் திட்டமாய் தீர்க்கன் வழியாக சொல்லி அனுப்புகிறார். வீட்டை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், கண்டிப்பாக சாவாய் என்று சொல்லி அனுப்பது தீர்க்கன் வழியாகவே. தீர்க்கன் திரும்பி செல்வதற்கு முன்பதாகவே எசேக்கியா கடவுள் பக்கமாக நின்று அழுது ஜெபித்தவுடன் அங்கே நிறைவேறுகிற காரியத்தை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து கடவுள் கூறுகிற அனைத்தும் கடவுளால் மாற்றப்படக்கூடியவை. எனக்கு இந்த லெந்து காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் இது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் இதுதான் என்று இருக்கிற பொழுது, இந்த எதிர்காலத்தை எனக்கு நியமித்தவர் கடவுள்தான். ஆனால் அதே கடவுளால் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்ற முடியும். இதை ஒருவராலும் செய்ய முடியாது, இந்த உலகத்தால் செய்ய முடியாது, மனுஷரால் செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானித்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவராலே மாற்ற முடியும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. கடவுளிலும் அவரது நோக்கத்திலும் அவரது தெய்வீக திட்டத்திலும் மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால், ஜெபத்திற்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் எது என்று சொன்னால், ஜெபத்திற்கு இருக்கிற ஆற்றல். ஜெபத்தை நாம் நம்முடைய வாழ்விலே எப்படி பார்க்கிறோம்? நான் நிறைய தரத்தில் சொல்லுவேன், நான் அது ஜோக்குக்காக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. மளிகை கடைக்காரங்கிட்ட கொடுக்குற லிஸ்ட்டு மாதிரி ஜெபத்தை பார்க்கவே வேண்டாம். கொடுத்துட்டு வந்துட்டா எட்டு வந்து டோர் டெலிவரி கொடுத்துருவான், அது அல்ல ஜெபம். ஜெபம் எவ்வளவு பெரிய ஆற்றலை உடையது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருமண செவுத்து பக்கம் அழுதான், ஜெபம் பண்ணா. அதே தீர்க்கன் திரும்பி வந்து என்ன சொல்லிட்டாரு? இல்லை, உனக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருச்சு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் ஜெபத்திற்கு இருக்கிற ஒரு வல்லமை நம்மால் இங்கே காண முடிகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம் மாறுதலை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் விசுவாசம். அந்த விசுவாசம் இன்றி வெறுமனே அழுவதினாலே அல்ல, வெறுமனே ஜெபிப்பதினாலே அல்ல, ஆழமான விசுவாசத்தை நம்மிலே பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் சாவையே தள்ளி போட முடியும்? அதற்கு எசேக்கியா ஒரு பெரிய சான்றாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ரைட், என்ன நடந்துச்சு? 20ஆம் அத்தியாயத்தின் 12 முதல் 19 வரையுள்ள வாக்கியங்களிலே நாம் அதை படிக்கிறோம். எசேக்கியா பெருமை கொண்டார், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் காண்பித்தார். இது ஏசாயாவால் கண்டிக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஏசாயா மரண செய்தி சொல்லிவிட்டு செல்கிறார். அதே ஏசாயா அவருடைய வாழ்க்கை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். மனமேட்டிமையான எசேக்கியா பாபிலோனியருக்கு தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் உடைமைகளையும் காண்பித்த பொழுது அவனுடைய மனமேட்டிமை அங்கே வெளிப்படுகிறது. அதையும் ஏசாயா கண்டிக்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம். இது ஒருபுறம் இருக்க, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன இந்த கடவுளுடைய குரல், கண்ணீர் வெளிப்படுத்துகிற உணர்வுகள் என்ன? கண்ணீர் வெளிப்படுத்துகிற உணர்வுகள் என்ன? ஒன்று துக்கம், இன்னொன்று மனஸ்தாபம். இந்த கண்ணீர் வெளிப்படுத்துகிற 2 உணர்வுகள், ஒன்று துக்கம், இன்னொன்று மனஸ்தாபம். துக்கத்தை மறைக்க முடியாது, துக்கத்தை மறைக்க முடியாது. வேதத்தில் துக்கத்தை மறைக்க முடியாத எத்தனை பேர் நம்மால் காண முடிகிறது. கண்ணீரை மறைக்க முடியாத எத்தனை பேர் நாம் திருமறையில் காண முடிகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 6ஆம் சங்கீதம் 6ஆம் 7ஆம் வாக்கியங்களிலே நாம் படிக்கிறோம். 6ஆம் வாக்கியத்திலே என் கண்ணீரால் என் படுக்கையை நினைத்தேன் என்று பார்க்கிறோம். 8ஆம் வாக்கியத்திலே கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உடனே ரெஸ்பான்ஸ். கண்ணீரால் என் படுக்கையை நினைத்தேன் என்று சொல்கிற தாவீது மறுபடியும் அடுத்த வசனத்திலே சொல்றாரு,
கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நான் கண்ணீரிலே மிதக்கிறேன் என்று சொன்னவர். எனவே துக்கத்தை மறைக்க முடியாது. துக்கத்தை மறைக்காத தாவீதை நாம் இங்கே காணுகின்றோம். உணர்வுகளை மறைக்காத ஆண்டவரை நாம் திருமறையிலே காணுகின்றோம். மத்திய 26ஆம் அத்தியாயம் 37ஆம் வாக்கியத்திலே வியாகுலப்படத் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உணர்வுகளை மறைக்காத ஆண்டவரை நம்மால் அங்கே காண முடிகிறது. 38ஆம் வாக்கியத்திலே என் ஆத்துமா ஆழ்ந்த துயரம் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய உணர்வுகளை மறைக்காத ஆண்டவர். ஆண்டவர் அதை வெளியே காமிச்சிருக்கலாமா? நாம் பண்ணுவோம் நிறைய நேரத்தில். அப்படி சிரிச்ச மாதிரியே உள்ள பெரிய வேதனை இருக்கும், ஆனால் சிரிச்ச மாதிரியே இருப்போம். ஆண்டவரை ஒப்பனை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய உணர்வை மறைக்காத ஆண்டவரை நம்மால் இங்கே காண முடிகிறது. துக்கங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டதால் நாம் இனிமேல் அந்த துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்ததினாலே நாம் அந்த துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கடவுளை நாம் எப்படியெல்லாம் எதன் வழியாகவெல்லாம் துக்கப்படுத்துகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். கடவுள் இந்த பெரிய உலகத்தை படைத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிறார். உலகம் பொய்த்து விட்டது. 6:6 போதும். எவ்வளவு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த உலகத்தை அவர் படைச்சிருப்பார். ஒன்னொன்றையும் பார்த்து பார்த்து நல்லது நல்லதுன்னு பார்த்துட்டு வந்த கடவுள் அக்கிரமம் பெருகின பொழுது அங்கே கடவுள் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத பொழுது அவருடைய உள்ளம் நொறுங்கி போனதை நம்மால் காண முடிகிறது. இதுதான் கடவுளுடைய துக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்மால் காணக்கூடிய ஒரு சிந்தனை. இது முழு மனுக்குலத்தை பற்றிய ஒன்று. இது முழு மனுக்குலத்தை பற்றிய ஒன்றாக நம்மால் காண முடிகிறது. நம்முடைய மக்களாகிய இஸ்ரவேல் அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த பொழுது, இஸ்ரவேல் மக்கள் என்பது யாருடைய சந்ததி? யார் தெரிந்து கொண்ட மக்கள் இனம்? கடவுள் தனக்கென்றே தனக்காக தன்னுடைய மக்கள் என்று சொல்லிக்கொண்ட அந்த மக்களினம் அவர்கள் கடவுளுக்கு எதிராக ஏமாற்றத்தை கொண்டு வந்த பொழுது தன்னுடைய துக்கத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 3ஆம் 4ஆம் வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேசேஜ். ஏசாயா 5:3-4 படிங்க. போதும். தனது மக்களாகிய இஸ்ரவேல் தனக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த பொழுது கடவுளுடைய துக்கத்தை அவர் சுத்தமாக மறைக்கவே இல்லை. இன்னும் நான் என்ன தான் செய்யணும்? ப்ராக்டிக்கல் அப்படி சொல்லி பாருங்களேன். நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அதற்கான ஒரு மேடான ஒரு இடம், நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு இடம், உயர்ந்த ரக திராட்சை செடி கொண்டு வந்து நட்டேன். அதுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் பராமரிப்பு செஞ்சேன். நான் உட்காந்து வெயிட் பண்ணுறேன், என்னன்னு நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருந்தேன். அது கசப்பான கனிகளை கொடுத்தது. இன்னும் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திராட்சையாக மட்டும் பார்க்காதீங்க, நம்மை பார்த்து சொல்லுகிறது. நம்ம எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? முற்றிலும் தகுதியற்ற ஒரு நிலைக்கு நாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அது பொய்த்து போகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இன்னும் நான் என்ன செய்யணும்? இந்த லெந்து காலம் இந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான வார்த்தையாக அமைந்திருக்கு. இன்னும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அருளாத காரியங்கள் கிடையாது. இன்னும் நாம் நம்முடைய வாழ்வில் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? துக்கத்தை வெளிப்படுத்தும் கண்ணீர் நம்முடைய வாழ்வின் துக்கத்தை வெளிப்படுத்தும். ஆனால் கடவுள் அருளுவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியினுடையும் கூட சில நேரங்களில் கண்ணீர் வரும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் யோசேப்பு அவங்க சகோதரர்களை பார்த்தப்ப ஒன்று அவன் எதிர்பார்த்திருந்த ஆளை காணும், கண்ணீர், துக்கம். மொத்தமாக எல்லாரையும் பார்த்துட்டு பிற்பாடு கண்ணீர். நீங்கள் அந்த பேசேஜை படித்து பார்க்கும்போது தெரியும் இல்லை? ராஜாண்டத்தையே மறந்துட்டு அழுகிற, தான் உயர்வான ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையை மறந்துவிட்டு அங்கே யோசேப்பு அழுகிறதை நம்மால் காண முடிகிறது. எனவே இந்த கண்ணீர், இந்த அழுகை, இந்த துக்கம் என்பது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை நாம் திருமறையிலே காண்கின்றோம். எசேக்கியா சாவுக்கு ஏதுவான வியாதி அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் சுவர் பக்கம் திரும்பி அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அழுத பொழுது உன் கண்ணீரை கண்டேன் என்று கடவுள் குரல் கொடுக்கிறார். இன்றைக்கு
நமக்கு முன்பாக எழும்புகிற குரல் அதுதான், உன் கண்ணீரை கண்டேன். நாம் எத்தனை பேர் வெளிப்படையாக அழுது கொண்டிருக்கிறோம், வெளியே தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறோம்? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் அழுவது ஒய்ஃபு கூட தெரியாமல் இருக்கலாம், ஒய்ஃப் அழுவது ஹஸ்பண்டு கூட தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் இருவர் இல்லை, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். என்றாலும் இவங்க அழுவது அவருக்கு தெரியாது, அவர் அழுவது இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யாருக்கு தெரியாமல் இருக்க முடியாது? கடவுளுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. நம்முடைய துக்கம், நம்முடைய துயரம், நம் கண்ணீர் யாருக்கு தெரியாமல் இருக்க முடியாது? கடவுளுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். வெளிப்படையாக அழுத ஆண்டவர் லாசரு மரித்த பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாகவே ஆண்டவர் அங்கே அழுகிறதை நாம் காண்கின்றோம். இந்த கண்ணீர் கடவுளுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இந்த கண்ணீர் கடவுளுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியத்தில் படிங்க. 56:8 எதில் சேர்த்து வைக்கிறாரு? தோல் பையிலே அதை அவர் சேமித்து வைத்திருக்கிறார். என்னுடைய கண்ணீரை அவர் தோல் பையிலே சேமித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் அங்கே காண முடிகிறது. எந்த சிக்ஷையும் சந்தோஷம் அல்ல, மாறாக துக்கம்தான். நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த சிக்ஷையும் சந்தோஷம் கிடையாது, ஆனால் அது துக்கம்தான். ஆனால் இந்த கண்ணீருக்கு ஒரு விலை இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். பாடு என்ற உடனே நாம் செய்யும்படி திருமறை நமக்கு போதிக்கிற ஒரே ஒரு காரியம் எது என்று சொன்னால் ஜெபம். பாடு என்ற உடனே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குழந்தை இல்லாத ஒரு சூழலிலே எவ்வளவு வேதனையையும் பாடுகளையும் அன்னாள் சுமந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு ஹியூமிலியேஷன் அந்த வீட்டில். அன்னாள் செஞ்சது என்னது? எதிர்த்து சண்டை போட்டு இருந்ததா? என்ன பண்ணார்? தன்னை ஊற்றினார் என்று காண்கின்றோம். தன்னை ஊற்றினார் என்று காணுகின்றோம். நம்முடைய பாடுகளுக்கு ஒரே ஒரு பதில் என்னது? ஒரே ஒரு வழி ஜெபம் மட்டுமே என்று நாம் அங்கே காண முடியும். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 10-15 வாசிக்கிறோம். அவர் கசப்பு நிறைந்தவராக இருந்தார், ஆனால் அவர் ஜெபித்தார். எசேக்கியா முதலாவது ஜெபித்தார், பிறகு அழுதார். யாபேஸ் 1 நாளாகமம் 4ஆம் அத்தியாயம் 9-10 வாக்கியங்களில் படிக்கிறோம். ஜெபித்தான், பதிலை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோட கண்ணீர் சிந்தினார். அவருடைய விண்ணப்பம் எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் அவர் சிலுவையில் நின்று விடுவிக்கப்படவில்லை. சிலுவையை சகித்துக் கொள்வதற்குரிய ஆற்றலை கடவுள் அவருக்கு தந்தார். சிலுவை அவருக்கு விலக்கி வைக்கப்படவில்லை, அதை சுமக்க வேண்டியதுதான். ஆனால் சுமப்பதற்குரிய பாரத்தை பலத்தை கடவுள் அங்கே கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். திருமணம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இக்கட்டு வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறது. சங்கீதம் 50:15 படிக்கிறோம். நம்முடைய இக்கட்டு வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் அழைக்கப்படுகின்றோம். உன் கண்ணீரை கண்டேன் என்பது கிருபையின் குரல். இந்த லெந்து காலத்தில் அந்த ஆறுதலான கிருபையான குரல் நம்மையும் பார்த்து சொல்லுகிறது. இது அருட்காலம், இது கிருபையின் குரல். பெருமை என்பது நம்முடைய வாழ்விலே நம்மை விழச் செய்யும். எசேக்கியா தன்னுடைய வாழ்விலே அழகு, அறிவு இவற்றின் பெருமையினால் விழுந்து போனான். தான் சேர்த்து வைத்திருந்த எல்லா ஆஸ்திகள் நிமித்தமாக அவன் விழுந்து போனான். நமக்கு அழகு, நிறம், இனம், இடம், உடை இது எல்லாவற்றையும் கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? இருமாப்பு அடையக்கூடாது, பெருமை அடையக்கூடாது. இவற்றையெல்லாம் நாம் கிருபையாக பெற்றிருக்கிறோம் என்று எண்ண வேண்டுமே ஒழிய பெருமைப்படக்கூடாது. ஏனெனில் எதுவும் நமக்கு சொந்தமானது அல்ல, எதுவும் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. நாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெரிய தேசமாக இருந்தாலும் சரி, ஒரே நாளில் தீக்கிரையாக்கப்படும். அங்கே மழை மாதிரி பொழிந்து கொண்டு இருக்கிறது. என்னது? குண்டுகள். வானளாவிய கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாகிறது. எது என்னைக்கு எப்படி நடக்கும் என்று தெரியாது. அது நிரந்தரம் கிடையாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம், ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கிருபை என்பதாக நாம் உணர வேண்டும். மனமெட்டிமையாக எண்ணக்கூடாது. அன்றைக்கு பெருமையினாலே அநேக அரசர்கள் விழுந்து போனார்கள் என்று நாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அத்தியாயம் 15-16 படிக்கிறோம். யாராவது படிங்க. அது 2 நாளாகமம் 26:19 மட்டும் படிங்க.
ரைட். எனவே இது ஒரு பெரிய பட்டியலில் இருக்கிறது. யாரெல்லாம் இப்படி ஆசீர்வாதங்களிலே திளைத்து ஆசீர்வதிக்கிறவை மறந்தார்களோ அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட அழிவை நோக்கி பயணித்தார்கள் என்பது திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிலுவை நடுவிலே உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தி? உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். அது கிருபையின் குரல். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களும் கிருபை. நாம் மனமேட்டி அடைவதற்கல்ல, பெருமை கொள்வதற்கல்ல, அவற்றை நாம் கிருபையாக காண நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இந்த கிருபையின் குரல் எசேக்கியாவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக விசுவாசித்தான். அந்த விசுவாசம் சீர்திருத்தத்தை உண்டாக்கியது. கடவுளை நம்பினால் வாழ்விலே மாற்றம் என்பது உறுதி என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக காணப்பட்டது விசுவாசம். அவன் கடவுளுடைய பார்வையிலே நல்லவனாக இருந்தான். எனவேதான் சீர்திருத்தத்தை அவனால் செய்ய முடிந்தது. கடவுளை நம்பினால் வாழ்விலே மாற்றம் என்பது உறுதி. இரண்டாவது, தன்னுடைய பயத்திலே ஜெபித்தான். சிலுவை நிழலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவன் தன்னுடைய பயத்திலே ஜெபித்தான். பாதுகாக்கும் சவால்கள் நம்மை கடவுளுக்கு அருகிலே கொண்டு வரும். கடவுள் நமக்கு அனுமதிக்கிற பல சவால்கள் நம்மை கடவுளுக்கு நேராக, கடவுளுக்கு அருகிலே கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கும். எனவே நாம் ஜெபத்தை தவிர்க்க முடியாது. ஒருவேளை அவற்றையெல்லாம் கடவுள் அனுமதித்திருக்கலாம். அவர் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கடவுள் அனுமதித்திருக்கலாம். எசேக்கியா அப்படி கடவுள் பக்கம் திரும்பினான். பயத்திலே அவன் ஜெபித்தான். கண்ணீரோடு கூடிய ஜெபம் வீண் போகாது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற மூன்றாவது பாடம், கண்ணீரோடு கூடிய ஜெபம் வீண் போகாது. கடவுள் பார்க்கிறார், கேட்கிறார், முடிங்க பதில் அளிக்கிறார். இது ரெண்டு மட்டும் செஞ்சார்னா அவர் யார் கிடையாது? கடவுள் கிடையாது. அவர் யார் தான்? மனுஷன் தான். நம்ம கூட தான் செய்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் பதிலளிக்கிறவர் கடவுள். எசேக்கியாவுடைய பாடத்தில் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற மூன்றாவது பாடம், கண்ணீரோடு கூடிய ஜெபம் வீண் போகாது. கடவுள் பார்க்கிறார், கேட்கிறார், பதிலளிக்கிறார். கடைசி வரை விழிப்போடு இருக்க வேண்டும். எசேக்கியா கற்றுக் கொடுக்கிற பாடம், கடைசி வரை விழிப்போடு இருக்க வேண்டும். ஆன்மீக வெற்றிக்கு பிறகும் நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பது பெருமைக்குரிய காரியம் அல்ல, கடவுளுடைய பெரிய கிருபை. அதில் நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம், ஜெபம், தாழ்மை, விழிப்பு, இதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. சிலுவை நிழலில் நாம் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம், ஜெபம், தாழ்மை, விழிப்பு இருக்கும் என்று சொன்னால் வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உன் கண்ணீரை கண்டேன், அது தண்டனையின் குரல் அல்ல, கிருபையின் குரல். இன்றைக்கும் இந்த சிலுவையிலிருந்து வெளிப்படுகிற குரல் தண்டனையின் குரல் அல்ல, அது கிருபையின் குரல். நாம் மறைக்கின்ற கண்ணீரையும் கடவுள் காண்கிறார். யாருக்கும் புரியாத வேதனையும் சொல்ல முடியாத வலியையும் கடவுளால் காண முடியும். அனைத்தையும் காண்கிற கடவுள். யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்திலே இஸ்ரேல் மக்கள் அங்கு வேதனையாலும் துன்பத்தினாலும் கண்ணீராலும் கொதித்துக் கொண்டிருந்த பொழுது நான் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற கடவுள். விடுவிப்பதற்காக இறங்கினேன் என்று சொல்லுகிற கடவுள். நாம் மறைக்கிற கண்ணீரையும் கடவுள் காண்கிறார். யாருக்கும் புரியாத வேதனையும் சொல்ல முடியாத வலியையும் அவரால் காண முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு இங்கு அல்லது இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். இன்னொருவருக்கு தெரியாத கண்ணீரையும் நம்முடைய வாழ்வின் வேதனைகளையும் துக்கத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கிருபை நமக்கு தகுதி இல்லாத பொழுதும் கிடைக்கிற ஒன்று. இந்த கிருபை என்பது நமக்கு தகுதி இல்லாத பொழுதும் கிடைக்கிற ஒன்று. தண்டனைக்கு பதிலாக இங்கே இரக்கம் கிடைக்கிறது. தண்டனைக்கு பதிலாக இரக்கம் கிடைக்கிறது. முடிவுக்கு பதிலாக ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கிறது. முடிவுக்கு பதிலாக ஒரு புதிய தொடக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் சிலுவை அண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. முடிவுக்கு பதிலாக அங்கே ஒரு புதிய வாழ்வு மலர்கிறதை நம்மால் காண முடிகிறது. உன் கண்ணீரை கண்டேன் என்பது ஒரு அழைப்பு. மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயத்தில் படிக்கிறோம். யாரெல்லாம் பெரும் சுமை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வண்ணமாக உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதில்லை. என்னிடம் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பாக நாம் அதை காண உணர அழைக்கப்படுகின்றோம். என்னிடம் வாருங்கள் என்பது தீர்ப்பின் இடம் அல்ல, அது ரட்சிப்பின் இடம். என்னிடம் வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கிற பொழுது அந்த அழைப்பு தீர்ப்பிடுவதற்காக அல்ல, ரட்சிப்பை உறுதி செய்வதற்காக அவர் கொடுக்கிறார். சிலுவையின் அருகிலே கண்ணீர் ஆறுதலாகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, மரணம் வாழ்வளிக்கிறது. நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்படவில்லை, நீ நிராகரிக்கப்படவில்லை என்பது
இன்றைக்கு நமக்கு கிருபையின் குரலாக ஒலிக்கிறது. கடவுள் தாமே திருவாக்கியங்கள் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.